அடிப்படை ஜாதக பயிற்சி வகுப்பில் இருந்து கிளாஸ் வகுப்பு 1, 2, 3, 4 வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். அந்த வீடியோ இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் அந்த சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அனைவரும் கேட்டதுக்கு நாங்கள் தொடர்ந்து பயிற்சி வகுப்புகளை மேற்கொள்ளலாம். அதற்கு முதல் உங்களுக்கு எது சம்பந்தமான பயிற்சி ஜாதகத்தில் வேணும் என்பதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை கிரேச்சோடைய கேட்டுட்டு இது சம்பந்தமான பயிற்சி வேணுமென்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு நான் எது சம்பந்தமான பயிற்சி உங்களுக்கு வேணுமென்றதை நான் கேட்கலாம் என்று இருக்கிறேன். அதுடன் வகுப்புகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம். இதுவரைக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறது முன் இதுவரைக்கும் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைகளும் அவங்களோட கிளிக் பண்ணுங்க. முழுமையாக பாருங்க, மற்றவரும் பயன்பெற பகிருங்கள். குறைஞ்சது ஒரு 11 பேருக்காதும் பகிர்ந்து உதவுங்கள். மற்றவர்களும் பயன்பெற்று ஜோதிடத்தை பயிற்சி பெற்று மற்றவர்களுக்கு சொல்ல முடியுதோ இல்லையோ தங்களோட வீட்டில் இருக்கிற ஜாதகத்தை தாங்களே பார்க்கக்கூடிய நிலைமைக்காது மற்றவர்கள் வர வேண்டும் என்பதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ஜாதகம் என்றால் என்ன, ஜாதகத்தின் முக்கிய கூறுகள் என்னென்ன, அதாவது நட்சத்திரம், கிரகங்கள், நிலைமைகள் போன்றன என்று அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு தான் மற்றதை பார்ப்போம். ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு கூறுகள் மற்றும் ஜாதகத்தை எப்படி படிப்பது, தெரிந்து கொள்வது, கிரகங்களின் நிலை மற்றும் ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு பொறுமையாக பார்க்கலாமா, இது ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றியெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். ஏற்கனவே முதலாவது வீடியோவில் ராசி நட்சத்திரங்களின் அதிபதியில இருந்து உங்களின் 12 ராசிகள், 12, 27 நட்சத்திரங்கள், இந்த ஒவ்வொரு பாவங்களிலும் அடங்கக்கூடிய நட்சத்திரங்களின் நட்சத்திரங்களை பிரித்து கூறியிருக்கிறேன். சரியோ, 9 கால்களாக பிரிக்கலாம் என்ற ரீதியில் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன், உங்களுக்கு விளங்க கொடுத்த கூடியதா. சரியா, அது பழைய வீடியோவில், அதாவது முதலாவது வீடியோவில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். உங்களுக்காக இது கொஞ்சம் விரிவாகத்தான் முதல் வீடியோன்னு நான் சொல்லிக்கிறேன். வடிவா உங்களுக்கு விளங்கணும்டா, அதுக்காண்டி தேவையில்லாத விளக்கம் நான் அதில் கொடுக்கல. அதில் மனிதனின் பஞ்சபூதங்கள் மற்றும் மனித உடல் அமைப்பு, உடல்களில் இருக்கும் கூறுகள் எல்லாத்தையும் கொண்டுதான் ஜாதகம் அமைக்கப்படுகின்றது என்பதை அதில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் சிலர் கேட்டார்கள் ஜாதகம் என்றால் என்ன என்பதை முதல்ல சொல்லிலன்று முக்கிய கூறுகள் பற்றி, அதாவது நோட்ஸாக சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள். விளக்கம் அன்றைக்கு விளங்கப்படுத்தியிருந்தேன். இந்த நோட்ஸா சொன்னபடியே நான் நோட்ஸா சொல்லி போட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கான, அதாவது பார்வை, ஒவ்வொரு கிரகங்களின் பார்வை மற்றும் கிரகங்கள் சேர்க்கை, அத்துடன் தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு வகுப்பாக எல்லாவற்றையும் பார்த்த பிறகு உங்களுக்கு உதாரண ஜாதகங்கள் மூலம் விளக்கமும் தரப்படும். ஆகவே என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணாதான் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். கணக்கு பேர் பார்க்குறீங்களா, நான் வீடியோ கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பட்டின் சிவப்பு கலருக்கு கிளிக் பண்ண இல்லை, கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்னோட தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொமாண்ட் பண்ணுங்கள். கொமாண்ட் மூலம் உங்களுக்கு தேவையானதை எழுதி கேட்கலாம். ஜாதகம் சம்பந்தமாக என்ன அறிந்து கொள்ள விரும்புகின்றீர்கள் என்பதை எழுதி கேளுங்கள். முதலாவது ஜாதகம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். ஜாதகம் என்பது ஒரு தனிநபரின் பிறந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைகளை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படும் ஒரு விளக்கப்படமாகும். இது ஒருவரின் வாழ்க்கை, ஆளுமை, எதிர்காலம் மற்றும் பல்வேறு வாழ்க்கை அம்சங்களை பற்றிய நுண்ணறிவுகளை வழங்குகின்றது. இந்த ஜாதகம் என்றால் ஜாதகத்தின் முக்கிய கூறுகளானது ராசி, சந்திரன், அதாவது பிறந்த தேதி, பிறந்த நேரத்தில் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்ததோ, பிறந்த நேரத்தில், பிறந்த திகதியில், பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்ததோ அதுவே அந்த நபரின் ராசியாகும். மொத்தம் 12 ராசி உள்ளன. அதான் அந்த ஒவ்வொரு ராசியில் பிறப்பார்கள். ஆனால்
உங்கள் ஜாதகத்தையும் கணிப்பதன் மூலம் தான் உண்மையான பலனை அறிந்து கொள்ளலாம். சும்மா கிரகப்பேச்சிகள் மட்டும் வச்சு நீங்க முடிவெடுக்காங்க. என்ற ஜாதகம் திறனின் திசை யோகமாய்ந்து திசை இருக்கும் வீட்டது யோகமாய்ந்துட்டா எந்த கிரகமும் எதுவும் செய்ய முடியாது. பிளரச்சனி நடந்தானே, அட்டமச்சனி நடந்தானே, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. சனி ஊடாட்டி அது மட்டும் உங்கள் திசையும் பாருங்கள். அது சம்பந்தமா திசை யோகமா திசை இருக்கும் வீட்டதிபதி யோகமா இருக்கின்றதா இல்லையான்றதை அறிந்து கொள்ளணும்ட்டா இந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான வாழ்க்கை ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன், முழுமையா சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதில் கேட்கலாம். நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்திலிருந்து பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்து எல்லாம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முழுமையா. உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலங்கள்லேருந்து எல்லாம் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்கள். இது வாசிராஜ் அஸ்ட்ராலஜி யூடிவி சேனல். இதுல ஜாதகம் சம்பந்தமாக அனைத்தும் கிரகம் உள்ள வீடுகள் கிரகம் இல்லாத வீடுகள் வரைக்கும் பலன் இருக்கின்றது என்பதை நான் வீடியோவாக போட்டுக்கிறேன். எல்லாம் லிஸ்ட்ல இருக்கு, பார்த்துக் கொள்ளுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். வர்க்க மூலம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். சில ஜோதிடர்கள் கேட்டபடியே வர்க்க மூலகம் என்றால் என்ன, அதன் Q1 Q2 Q3 என்று விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரி, பார்ப்போம், தொடர்ந்து பார்க்கலாம். ஜாதகத்தின் முக்கிய கூறுகள் பற்றி பார்த்தால், ராசி சந்திரன் பிறந்த நேரத்தில் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்ததோ அதுவே அந்த நபரின் ராசியாகும். மொத்தம் 12 ராசிகள் உள்ளன. நட்சத்திரம் இது சந்திரன் பயணிக்கும் 27 நட்சத்திர பிரிவுகளில் ஒன்றாகும். அதாவது ஏற்கனவே நான் இந்த பழைய முதலாவது வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது கணக்கு வீடியோ நான் போட்டுட்டேன். ஆனால் அந்த பயிற்சி வகுப்புல முதலாவது வீடியோ இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு 7 நாளைக்கு முதல் போட்டுருக்கிறேன். நீங்க பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு, வாசிராஜ் அஸ்ட்ராலஜில. அதுல நான் இதுல காட்டினவாறு, அதாவது இப்ப காட்டுறன் படிவா பாருங்க, 12 ராசிகளை கொண்டு தான் இந்த பெட்டி உருவாக்கப்படுது. முதலாவது 12 ராசி மேசம் தொடக்கம் மீனம் வரைக்கும் வருது. அந்த மேச ராசிக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்கின்றது என்று பாவமா 9 பிரிக்கப்படும் கால்கள். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கு 4. சரி, அந்த ரீதியில் அதுல வடிவா விளங்கப்படுத்திக்கிறேன். நீங்கள் போய் பார்க்கலாம். இதுல அதை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்க விரும்பல. இதுல நீங்க கேட்டதுக்கு அமைய இதுல நான் சொல்லிட்டு வந்து தொடர்ந்து பார்க்கலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள். நட்சத்திரம் என்றால் இது 27 நட்சத்திரங்கள். அதை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கான அதிபதியும் சொல்லிக்கிறேன். ராசி நட்சத்திரங்களுக்கான அதிபதியை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். பழைய வீடியோல பார்க்கலாம். அதாவது முதலாவது வீடியோ, இதுக்கு முதல் வீடியோ நான் இந்த பயிற்சி வகுப்புகளில் முதல் வீடியோல நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் இதுல வாசிராஜ் அஸ்ட்ராலஜில ராசி சனி பேச்சு பலன், குரு பேச்சு பலன்களும், ராகேது பேச்சு பலன், பேச்சு பலன்கள், புத்தாண்டு பலன்கள் எல்லாம் போட்டு வருகிறேன். ஆகவே 2 மாறி தான் போட்டு கொண்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, வாங்க பார்க்கலாம். என்ற மற்ற சேனல் வசிரஜி கைரேகம் ஜோதிடம் சேனல்ல கைரேக ஜாதகம் மற்றும் ராசி நட்சத்திர எல்லாம் சகலதையும் கைரேக ஜோதிட சேனல்ல பார்க்கலாம். ஆனா பயிற்சி ஜாதகம் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு, ஜாதகம் சம்பந்தமா விரிவா வடிவா பார்க்கணும்ட்டா இந்த சேனல் தான் பார்க்கணும். இந்த சேனல் இந்த சேனல் வசிரஜி என்ற பேர்ல இருக்கிற யூடியூப் சேனல் இருக்கிற சேனல் தான் இந்த சேனல் தான். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தது நட்சத்திரம். இது சந்திரன் பயணிக்கும் 27 நட்சத்திர பிரிவுகளில் ஒன்றாகும். லக்கினம் இது அதாவது லாண்டு கிடக்கும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். இது பிறந்த நேரத்தில் கிழக்கு வானில் உதயமாகும் ராசி. சரியா? லக்கினம் என்றால் அதாவது ஒரு ஜாதகரை லக்கினம் என்னென்று கணிக்கிறோம். நீங்கள் பிறந்த நேரம், திகதி அதெல்லாம் அதான் தேவை என்றார். இது பிறந்த நேரத்தில் கிழக்கு வானில் உதயமாகும் ராசியாகும். லக்கினம் ஒருவரின் உடல் தோற்றம், ஆளுமை மற்றும் வாழ்க்கையின் பொதுவான திசையை பிரதிபலிக்கின்றது. கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் கேது ஆகிய 9 கிரகங்களும் ஜாதகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சூரியன் தான் தலைவர். அநேகமா நீங்கள் கோயில்கள் எல்லாம் பார்ப்பீங்கள், நவக்கிரகத்துல நடுவுல சூரியன் இருப்பார். ஆனா ஜாதகத்துல அப்படி இல்லை. 9 கிரகமும் முக்கிய பங்கு வகிக்கும். சரியா? குறிப்பிட்ட குணாதிசயங்களும் இந்த கிரகங்களுக்கு இருக்கு, தாக்கங்களையும் கொண்டுள்ளது.
பாவங்கள் வந்து ஜாதகம் 12 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது 12 பெட்டிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 12 ராசி, 5 பூதங்கள், உடல் அமைப்புகள், சகலவற்றை பற்றியும் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதிபதிகள், இந்த பாகங்களை ஆளும் அதிபதிகள் என்ன எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். என்னத்துல இந்த முதலாவது வீடியோ, அதாவது பயிற்சி வகுப்புன்னு சொல்லி நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு ஒரு உலமைக்கு முதல் போட்டிருக்கிறேன். அதாவது இதுக்கு முதல் வீடியோல பாருங்கள். ஏற்கனவே நிறைய வீடியோ ஜாதகம் சம்பந்தமாக மற்றும் நீச கிரகங்கள், நீச பங்க, ராஜயோகம் எல்லாம் போட்டிருக்கிறேன். வீடியோவாக சொல்லி பார்க்கலாம். எழுதி எல்லாம் கீறி எல்லாம் காட்டி எல்லாம் செய்து காட்டி போட்டுக்கிறேன். சரி, நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதுல நோட்ஸை பார்க்கிறபடியே கிரி என்று பார்த்துட்டு அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். உங்களின் பாவம் வந்தால் 12 சம பாவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை பாவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பாவமும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை குறிக்கின்றன. லக்னம் தொடக்கம் 12ஆம் இடம் வரைக்குமான பாவங்கள். அதாவது உதாரணமாக முதல் பாவம், அதாவது லக்கினம் லா என்று அழைக்கப்படும் உடல் மற்றும் ஆளுமை. 2ஆம் பாவம் செல்வம் மற்றும் குடும்பம். 10ஆம் பாவம் தொழில் போன்றவை ஆகும். ஏற்கனவே நான் அந்த பாவத்தை பற்றி ஏற்கனவே வீடியோவாக சொல்லி இருக்கிறேன். அந்த முதலாவது வீடியோல அதை பற்றியும் சொல்லி இருக்கிறேன். தசாபுத்தி வந்து இது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவரின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும். தசாபுத்தி என்றால் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு நடக்கின்ற திசை புத்தி அதுகளை பற்றி அறிந்து கொள்ளணும். உங்களுக்கு திசை யோகமா இருந்தது, புத்தியின் யோகமா இருந்து இல்லாட்டி திசை முழுமையாக உங்களுக்கு யோகமான திசையா இல்லையாண்டு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு சுக்கிர திசை நடக்கின்றது, எனக்கு நல்ல எனக்கு சனி திசை நடக்குது, எனக்கு கூடாது, ராகு திசை நடக்கு கூடாது நீங்க முடிவெடுக்கங்க. இந்த சிலருக்கு அது நல்லது, இது கூடாத இருக்கும். அதாவது சுக்கிர திசை குரு திசை கூடாம இருக்கலாம். ஏனென்றால் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் குரு எங்கே இருக்கின்றது, உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு அது பொருத்தமா இல்லையா, உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை கட்டாயம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல தெரியும் உங்களுக்கு திசை யோகமா இல்லையா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் நீசமா இருந்துச்சென்றால் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஜாதகத்தில் கிரகம் நீசமா இருக்கக்கூடாது. அது நல்ல கிரகம். குரு நீசமாயே இருக்கக்கூடாது, சூரியன் நீசமா இருக்கக்கூடாது, விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, ஆனா அது கூட கவலைப்படாதீர்கள். கொஞ்சம் சில பார்வைகளால் சில சேர்க்கையால நீச பங்க ராஜயோகம் எப்படும் அது சம்பந்தம் நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டு பிளேலிஸ்ட்ல இருக்குது. அப்பயோ போட்ட வீடியோ. இந்த பயிற்சி வகுப்பு சம்பந்தமா போட்டது இப்ப கிட்டடியில போட்டது முதலாவது வீடியோ. இது 2வது வீடியோ. ஏற்கனவே நான் பயிற்சி வகுப்புகள் முந்தி கொடுத்தேன்னா அதை விட இது வேற மாதிரி முழுமையா தொகுத்து கொடுக்குறோம் கணக்கை சேர்த்து. அப்ப என்ற நீங்க கேட்டது கம்மியா திரும்பி வடிவ விளக்கமா சேர்த்து போட்டிருக்கிறேன். இப்ப இது சம்பந்தமா ஜாதகம் ஆவலும் இதா வேணும் நீங்க கேட்டபடிய நோட்ஸ் ஆகணும்டைய சொல்லப்படுது. வடிவ கேளுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு எனது வகுப்புகள்ல தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு நீங்கள் சிறந்த ஒரு ஜோதிடராக பெற முடியும் என்பதை நான் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து முழுமையா பார்க்கலாம். ஒருவரின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும் முறையை குறிக்கின்றது. இது தசாபுத்தி. தசாபுத்தி இது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவரின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும். அதாவது திசை, அதாவது சனி திசை நடந்தான, குரு திசை நடந்தான, என்ன திசை நடந்தான அந்த 9 கிரகமும் புத்தியும் நடக்கும்போது. ஆனா உங்களோட குழந்தை ஒன்று பிறந்தால் பிறந்த காலம் கோச்சார பலன்படி எல்லாம் கழிச்சு மீதி புத்தி மீதி திசை நடக்கும். ஆனா பேருந்து அங்காள வார திசை எல்லாம் முழுமையா செவ்வாண்ட 7 வருஷம். அந்த 7 வருஷத்துக்குள்ள அந்த 9 இதுவும் அதாவது 9 கிரகங்களும் நடக்கும். சரியா? 9 கிரகங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காலமாக பிரித்து வரப்படும். சரி, அதை பற்றி நாங்கள் பேர்ந்து பார்க்கலாம். நான் பேர்ந்து சொல்லுவேன். இந்த திசை இருந்தா என்னென்ன புத்தி முதல் வந்து இப்படி வரும், யார் என்ன திசையில பிறப்பார்கள் என்பதையெல்லாம் பேர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாமா? என்னோட தொடர்ந்து நினைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைகளை உள்வடைகளை கிளிக் பண்ணுங்கள். முழுமையா பாருங்கள், பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். தசாபுத்தி இது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவரின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும் முறையை குறிக்கின்றது. இந்த காலங்களில் ஒருவரின் வாழ்வில் முக்கியமான மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் தீர்மானிக்கின்றன. ஜாதகம் பார்ப்பதன் நோக்கம் என்ன? ஜாதகம் பார்ப்பது ஒருவரின் வாழ்க்கையை பற்றிய நுண்ணறிவை பெறவும்
சாத்தியமான வாய்ப்புகள் மற்றும் சவால்களை புரிந்து கொள்ள உதவும் என்று நம்பப்படுகின்றது. இது திருமண பொருத்தம் பார்ப்பது, தொழில் ஆலோசனை பெறுவது, ஆரோக்கியம் பற்றிய கவலைகளை அறிவது மற்றும் கல்வி, பொருளாதாரம், வீடு வாசல், பொருள் வண்டம் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கும் ஜாதகத்தை பார்க்கின்றார்கள். என ஒருவரின் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கின்றதா இல்லையா, ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்பதையும் அறிந்து கொள்ளவும் ஜாதகத்தை பார்க்கின்றார்கள். மற்றும் குழந்தை பாக்கியம் போன்றவற்றுக்கும் ஜாதகத்தை பார்க்கின்றார்கள். ஜாதகத்தில் உள்ள இது சம்பந்தமாக உங்களுக்கு, அதாவது நான் இந்த குழந்தை பாக்கியம் இது சம்பந்தமாக உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் வேண்டுமென்றாலும் அது சம்பந்தமாக விரிவாக நான் போடுவேன். அதுக்கான கொமான்களை நீங்கள் எழுதணும். கூடுதலான இது சம்பந்தமாக கொமான் வருது, அது சம்பந்தமாக நான் பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கிறேன். ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு குரு பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ளவும் விரும்புகின்றீர்களா? ஜாதகத்தில் உள்ள ஒவ்வொரு கூறுகள் பற்றி, அதாவது இந்த பெட்டிகள் பற்றி ஏற்கனவே நான் இந்த இடங்கள், பெட்டிகள், 12 கட்டங்கள், பாவங்கள், அதை பற்றி ஏற்கனவே நான் முதலாவது வீடியோவில் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். அதை பற்றி விரிவாக தெரிஞ்சு கொள்ள விரும்பினால் கொமான்ல எழுதுங்கள். சரியா? பாவங்கள் பற்றி, தசாபுத்தி முறையை பற்றி புரிந்து கொள்ள விரும்பினாலும், அதாவது ஒவ்வொரு திசைக்குள்ள என்னென்ன தசாபுத்தி வரும், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் பிறந்த தசாபுத்தியை எப்படி அறிந்து கொள்றது என்பதையெல்லாம் நான் உங்களுக்கு வேணுமெண்டா கொமான்ல எழுதுங்கள். சந்தேகங்களை கேட்க தயங்க வேண்டாம் என்றே நான் சொல்லுவேன். அடுத்தது, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் எழுதலாம். அடுத்தது, உங்களின் ராசி, அடிப்படை ராசி என்பது வானத்தில் சந்திரன் பயணிக்கும் பாதையில் உள்ள 12 சம பாகங்களாகும். ஒவ்வொரு பாகமும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டத்தை குறிக்கின்றது. உங்கள் பிறந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்ததோ அதுவே உங்கள் ராசி ஆகும். அதாவது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் போன்றன ராசிகளாகும். இந்த ராசிகளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான குணாதிசயங்கள், பண்புகள் மற்றும் அடையாளங்கள் உள்ளன. உதாரணமாக, மேசம் தைரியம், துணிச்சல், தலைமை பண்பு, அவசரப்பட்டு இவர்கள் முடிவெடுப்பார்கள். கொஞ்சம் மாநிலமாகவும் கொஞ்சம் மொத்தமானவர்களாகவும் இருப்பார்கள். கொஞ்சம் போக போக இவர்களின் வயதில் மொத்தமாக இருப்பார்கள். இவர்களுக்கு திருமணமானது ஒரு 30-35 வயசை தாண்ட நடந்தால்தான் இவர்களின் திருமண வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். இல்லாட்டில் குடும்பத்தில் பிரச்சனை, சண்டை, பிரிவு, இல்லாட்டி இறப்பு, இல்லாட்டி ஏதாவது இவர்கள் தழுவுவார்கள். இவர்களுக்கு வரும் கணவன மனைவியும் இழப்பார்கள், இல்லாட்டி பிரிவார்கள். இவர்களுக்கு சிறு வயதில் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. நடக்க மாட்டது, நடந்தாலும் பிரச்சனை தான். சரி, அதை விட வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. 30-35 வயசு 40 வயசு இந்த ஆட்களுக்கு, இந்த மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். கடைசி 29 வயசு தாண்டோனும். அடுத்தது, இந்த மேசராசி என்பவர்கள் கொஞ்சம் புட்டிவாத குணமுடையவர்கள், தான் நினைத்ததே சரி என்றவாகவும் இருப்பார்கள். மற்றும் தாயிடம் அன்பாக இருப்பார்கள். ஆனாலும் தன் சொல்வதையே அனைவரும் கேட்க வேண்டும் என குணம் உடையவர்களாக இருப்பார்கள். தைரியம், துணிச்சல், தலைமை பண்பு, அவசரம் போன்றன இந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்த ரிஷபம், ஸ்திரத்தன்மை, விடாமுயற்சி, உணர்ச்சி வசப்படுத்தல், பொருள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கூடுதலாக பெண் பிள்ளைகளே பிற்காலத்தில் இவர்களை பார்ப்பார்கள். இவர்களுக்கு 28-25 வயசுக்கு பிறகுதான் திருமணம் நடக்கணும். மீஞ்சி போனா 25-28 வயசுக்கு பிறகுதான் நடக்கும். மிதுன ராசி என்பவர்களுக்கு புத்திசாலித்தனம், தகவல் தொடர்பு திறன், இரட்டைத்தன்மை, இரட்டை குணமுடையவர்களாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் மாறுபட்ட இரட்டை குணமுடையவர்களாகவும் இருப்பார்கள். ஆர்வ மிகுதி, புத்திசாலித்தனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்த கடகம், உணர்ச்சி வசப்படுதல், பாதுகாப்பு உணர்வு, குடும்ப பாசம், நினைவாற்றல், தனக்கு பிடித்தவர்கள் தன்னை விட்டு விலகி கூடாதென்ற தன்மையும் இந்த கடகராசி என்பவர்களிடம் இருக்கும். தன்னை யாரும் மேல் பாசம் வைத்தால் அவர்கள் மேல அன்பு அதிகமாக வைப்பார்கள். அதனால உணர்ச்சி வசப்பட்டு தப்பு கூட செய்து வைப்பார்கள். அதாவது கொடுமைப்படுத்தக்கூட தயங்க மாட்டார்கள். தன்னை ஏமாற்றி விட்டால் அதே நேரம் அவர்களுக்காண்டு எதுவும் செய்யக்கூடியவர்கள். சிம்மம், தனது உயிரை கூட கடகராசி என்பவர்கள் மாய்க்கக்கூடியவர்கள். அடுத்தது சிம்மம். சிம்மராசி என்பவர்கள் தன்னம்பிக்கை, ஆளுமை திறன்,
பெருந்தன்மை, ஈகோ சிம்மராசி என்பவர்களுக்கு தனக்கு பிடிச்சவர்களுக்கு எதுவும் செய்வார்கள். ஆனால் தனக்காண்டி உதவுவர்களை கைவிட்டு விடுவது இந்த சிம்மராசி என்பவர்களின் குணம். இதனால் இவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் மற்றபடி இவர்கள் நிமிர்ந்த நடை, கைவீசி நடக்கும் நடமை உடையவர்கள். கூடுதலாக இவர்களில் உயர்ந்தவர்களாகவும் காணப்படுவார்கள். சிம்மராசி என்பவர்கள் சிங்கம் போல காணப்படுவார்கள் என்று சொல்லுவார்கள். தலைமைத்துவ தன்பு உடையவர்கள். கன்னிராசி பகுப்பாய்வு திறன், ஒழுக்கம், விமர்சிக்கும் மனப்பான்மை, உதவி செய்யும் குணம், சிறு சந்தேக புத்தியும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதாவது வீட்டை பூட்டி விட்டு சென்று விட்டு அடுத்த பூட்டி நம்ம ஒரு ஆண்டு திரும்பி வந்து பார்ப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள். அடுத்தது துலாம். துளாராசி என்பவர்களை பார்த்தால் சமநிலை, நீதி, அழகுணர்ச்சி, மற்றவர்களை சார்ந்து இருத்தல், சிறுபிள்ளைத்தனம். அதாவது இந்த துளாராசி என்பவர்கள் யாருடன் பழகுகிறார்களோ அவர்கள் தமது குணத்தையும் மாற்றிக்கொள்வார்கள். அதாவது துளாராசி என்பவர்கள் பெரியவர்களுடன் பழகும் போது பெரியவர்களுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பார்கள். சிறு பிள்ளைகளுடன் பழகும் போது சிறு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பார்கள். தமது வயதுக்குடையவர்களுடன் பழகும் போது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். யாருடன் கதைக்கிறார்கள் அவர்களுடன் நின்று அவர்களின் வயது இல்லை போல தாங்களும் பழகிக்கொள்வார்கள். அடுத்தது விருச்சிகம். தீவிரமான குணம், மர்மமான தன்மை, விடாப்பிடியான முயற்சி, பழி வாங்கும் எண்ணமும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களிடம் காணப்படும். இவர்கள் ஒன்றை பிடித்து விட்டால் அதை விடாக்கூடாண்டு தான் நினைத்ததே சரிய நினைப்பவர்களாகவும் பழிவாங்கும் குணமுடையவர்களாகவும் காணப்படுவார்கள். எண்ணமும் இருக்கு. தீவிரமான குணம், மர்மமான தன்மை, விடாப்படியான முயற்சியும் காணப்படும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களிடம். அதே நேரம் அன்பும் இருக்கின்றது. அதே நேரம் பழிவாங்கும் குணமும் இவர்களிடம் இருக்கும். அடுத்தது தனுசு. தனுசு ராசி என்பவர்கள் சுதந்திர விரும்பி, தத்துவார்த்த சிந்தனை, அதிர்ஷ்டம், நேர்மறை எண்ணங்கள், சிலர் கொஞ்சம் சோர்வானவர்களாகவும் இந்த தனுசு ராசி என்பவர்களில் காணப்படுவார்கள். அடுத்தது மகரம். கடின உழைப்பாளி, பொறுப்புணர்வு, லட்சியம், கவலை, அன்புடைமை, அனைவரையும் நேசிக்கக்கூடிய தன்மையுடையவர்களாகவும் பொறுப்புணர்ச்சி உடையவர்களாகவும் காணப்படுவார்கள். கும்பம் புதுமையான சிந்தனை, மனிதாபிமானம், தனித்துவமான அணுகுமுறை, பிடிவாத குணம் காணப்படும். தான் நெச்சதுதான். நீங்க இங்கதான் வரணும், இங்கதான் வரணும், நான் அங்க வர மாட்டேன் சொல்லும் கும்பம். சரி, மீனம். இறக்க குணம், கற்பனை திறன், கற்பனையிலேயே கோட்டை கட்டுவார்கள் இந்த மீனராசி என்பவர்கள். ஆன்மீக நாட்டம், குழப்பமான மனநிலை. எந்த காலத்தில் அவர்களுக்கு குழப்பமான மனநிலை வரும் என்று சொல்ல முடியாது இந்த மீனராசி என்பவர்கள். மற்றபடி இவர்களின் இந்த இறக்க குணத்தை வைத்து இவர்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் இந்த மீனராசி என்பவர்கள். அடுத்தது முக்கியத்துவம் ராசி உங்கள் அடிப்படை ஆளுமை, மனோபாவம் மற்றும் பொதுவான வாழ்க்கை கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கின்றது. நட்சத்திரத்தை பார்த்தால் அடிப்படை நட்சத்திரம் என்பது சந்திரன் பயணிக்கும் 27 நட்சத்திர பிரிவுகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு ராசியும் 2.25 நட்சத்திர பாதங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு ராசியும் 2.25 நட்சத்திர பாதங்களை கொண்டுள்ளது. அதாவது கால் பாதங்களாக 2.25 நட்சத்திர பாதங்கள். மொத்தமாக 9 பாதங்கள். 9 பாதங்கள். கால 9 பாதங்கள். மொத்தமா 2.25 அண்டா கால 9 பாதங்கள். விளங்குதா? அதை ஏற்கனவே நான் வடிவ எழுதி காட்டி என்ற முதலாவது பயிற்சி வகுப்பு வீடியோல சொல்லிக்கிறேன். இதுக்கு முதல் பயிற்சி வகுப்பு போட்டிருக்கிறேன், வடிவ பாருங்கள். அதுல முழுமையாக அதுல வடிவ எழுதி காட்டி சொல்லியிருக்கிறேன், நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சரியா? அடுத்த பாதங்களாக கொண்டது அச்சிவினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூரம், புத்திரம்,
கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி உத்திரட்டாதி ரேவதி. ரேவதி அதாவது ஒவ்வொரு நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டிருக்கும். முதலாம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று 4 பாதங்களை கொண்டிருக்கும். குணாதிசயங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்துவமான குணாதிசயங்கள், அதிதேவதை மற்றும் அடையாளங்கள் உள்ளன. நட்சத்திரம் ஒருவரின் உள்ளார்ந்த இயல்பு, மனநிலை மற்றும் விதியை ஆழமாக பதிக்கின்றது. அதாவது அச்சுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பாக வேகமாக முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். அச்சுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உதாரணத்துக்கு உங்களோட லக்கினம் அடிப்படை லக்கினம் என்பது உங்கள் பிறந்த நேரத்தில் கிழக்கு வானில் உதயமாகும் ராசி. இது ஜாதகத்தில் முதல் பாவமாக கருதப்படுகின்றது. லக்கினம் கணக்கிட உங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த இடம் துல்லியமாக தேவை. லக்கினத்தை கணக்கிடணும்டா உங்களோட பிறந்த நேரமும் பிறந்த இடமும் துல்லியமாக தேவை. பிறந்த தேதி, மாதம், ஆண்டு எல்லாம் தேவை. பூமி தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதால் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு லக்கினம் மாறும். ஏனென்றா பிறந்த நேரமும் பிறந்த இடமும் ஏன் தேவையென்றா ஒவ்வொரு இடத்துக்கிடம் நேரமும் மாறும். அது மட்டும்னா பூமி சுற்றுவதனால நேரம் மாறுது. என்ன இங்க இப்ப ஸ்ரீலங்கா இந்தியாவில் மாலையா இருக்கிற நேரத்தில் சில நாடுகள்ல இரவாக இருக்கின்றது, இல்லாட்டி பின்னேரமாக இருக்கு. இங்க வெள்ள காலையா இருக்க அங்க பின் மாலையா இருக்கின்றது. ஆகவே நேரம் மாறுபடுகின்றது. அவை இடங்கள்ட பேர் அதெல்லாம் சொல்லணும். சொல்லாம ஒரு ஆள்கிட்ட கேட்டீங்களா வடிவாக முழுமையாக நீங்கள் பார்க்கிற துல்லியமாக ஜாதகத்தை கணித்து பார்க்க இயலாது. சரியா? நீங்களும் ஜோதிடம் சொல்லணும்னா வடிவா அறிந்து கொண்டு சொல்லுங்கள். அறகுறையா சொல்லக்கூடாது ஜோதிடத்தை. ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் லக்கினம் மாறும். முக்கியத்துவம்: லக்கினம் உங்கள் உடல் தோற்றம், ஆளுமை, ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையின் பொதுவான திசையை பிரதிபலிக்கின்றது. ராசியை விட லக்கினம் உங்களை பற்றிய மிகவும் தனிப்பட்ட மற்றும் குறிப்பிட்ட தகவலை வழங்குகின்றது என்று கருதப்படுகின்றது. ஒருவரின் ஜாதகத்தை ஆராயும் போது லக்கினத்துக்கு லானாண்டு கிடக்கும் அந்த லக்கினத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. அடுத்தது கிரகங்கள். அடிப்படையாக ஜாதகத்தில் 9 கிரகங்கள் முக்கியமாக கருதப்படுகின்றது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், அடுத்த சுக்கிரன், சனி, ராகு, கேது. இதன் குணாதிசயங்களையும் பார்த்தால் ஒவ்வொரு கிரகமும் குறிப்பிட்ட குணாதிசயங்களை, ஆற்றல்களையும் தாக்கங்களையும் கொண்டுள்ளது. சூரியன் ஆத்ம, தந்தை, அதிகாரம், தன்னம்பிக்கை, ஆரோக்கியம் ஆகும். தலைமை பண்பு: சூரியன் முதலாம் நம்பரைத்தான் குறிக்கணும். சூரியன் சுட்டரிக்கின்ற கொண்டவர் இந்த சூரியன். சூரியன் நீசமடையக்கூடாது, சூரியன் பகை பெறக்கூடாது. சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் நல்லந்தான், ஆனால் சில கிரகங்களுடன் சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடாது. அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேர்தான் பார்ப்போம். இப்ப ஒவ்வொரு கிரகத்தின் குணாதிசயங்களை சுருக்கமா பார்த்துட்டு அங்களை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கலாம் ஓல்வனைக்கலாம் கிளிக் பண்ணுங்கள். முழுமையா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், மற்றவர்களும் பயன்பெறட்டும். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு முழுமையா பார்த்துட்டு இது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். சூரியன் ஆன்மா, தந்தை, அதிகாரம், தன்னம்பிக்கை, ஆரோக்கியம். சந்திரன் மனம், தாய், உணர்ச்சிகள், மன அமைதி, பயணம் ஆகும். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் தாயை குறிக்கும். அடுத்த மனம், உணர்ச்சிகள், மன அமைதி, பயணம் போன்றவற்றை குறிக்கும். ஒருவரின் வாழ்க்கையில் நடக்க போகின்ற பயணம் என்றால் நீங்கள் பயணம் என்றால் நீங்கள் வானத்தில் ஏறி போற பயணம் மட்டும் இல்ல, வாழ்க்கை பயணம் குறிக்கும். இந்த சந்திரன் உங்களோட வாழ்க்கை பயணத்தை குறிக்கும். ஆகவே சந்திரன் உச்சம் ஆட்சி பெற்றிருப்பதுதான் நல்லம். பகை பெற்றிருந்தால் ஏற்ற இறக்கமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை. மேடு வெள்ளத்தை தாண்டித்தான் நீங்கள் நடக்கணும். அதுவே நீசமடைந்திருந்தால் வாழ்க்கை சரி நித்தமந்தான், என்ன அசைவில்லாத வாழ்க்கை தான்.
அது எந்த விதத்தில் அசைவில்லைன்றதை நாங்கள் பேர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அதை பற்றி தனியா இப்ப நாங்க அடுத்ததை பார்ப்போம். அதே ஆணுக்கு இருந்தால் சந்திரன் ஆணுக்கண்டா உங்களோட மனைவியையும் அம்மாவையும் குறிக்கும். பெண்ணுக்கண்டா உங்களோட அம்மாவை மட்டும் குறிக்கும் சந்திரன். சரியோ? பெண்ணின் ஜாதத்தில் இருந்தா. செவ்வாயை பார்த்தா தைரியம், ஆற்றல், செயல்பாடு, சகோதரர்கள், கோபம் போன்றவற்றை கொடுக்கும். ஒரு ஆளின் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல், செயற்பாடு, சகோதர கோபங்கள் போன்றவற்றை இந்த செவ்வாய் குறிக்கும். அடுத்தது புதன் புத்திசாலித்தனம், ஒருவரின் கல்வி, தகவல் தொடர்பு, கல்வி, வணிகம் போன்றவற்றை குறிக்கும் இந்த புதன். வியாழன் ஞானம், அதிர்ஷ்டம், செல்வம், குழந்தைகள், ஆன்மீகம், ஒருவரின் வாழ்க்கை தத்துவத்தை இந்த வியாழன் அதாவது குரு பகவான் குறிப்பார். சுக்கிரன் அன்பு, அழகு, உறவுகள், கலை, சுகபோகம், வாழ்க்கை, அவரின் திருமண வாழ்க்கை, திருமண பந்தம், திருமண பந்தத்தை மிஞ்சிய உறவுகள், காதல் போன்றவற்றை இந்த சுக்கிரன் குறிப்பார். சுக்கிரன் குறிக்கும். அழகு, இளமை, தோட்டம் போன்றவற்றையும் குறிக்கும் இந்த சுக்கிரன். சரி, அடுத்தது சனி. சனி ஒழுக்கம், கடின உழைப்பு, பொறுமை, தடைகள், கர்மா போன்றவற்றை இந்த சனி பகவான் குறிப்பார். சனி பகவானானவர் தொழிலை குறிக்கவர், ஒழுக்கத்தை குறிப்பார், கடின உழைப்பு அதான் உழைப்பு. சரியா? அடுத்த ராகு. ராகு ஆசை, பற்று, மாயை, எதிர்பாராத நிகழ்வுகளை குறிக்கும் ராகு. கேது வைராக்கியம், ஞானம், விடுதலை, ஆன்மீக நாட்டத்தை குறிக்கும் கேது. முக்கியத்துவம் கிரகங்கள் ஜாதகத்தில் வெவ்வேறு ராசிகளிலும் பாவங்களிலும் அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து அவை ஒருவரின் வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களின் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு கிரக அதாவது ஒரு பாவத்தில் பல கிரகங்கள் இருந்தால் பிரச்சனையை தான் எதிர்நோக்க வேண்டி வரும். அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேர்ந்து பார்க்கலாம். என்னென்ன கிரகங்கள் சேர்ந்தால் பிரச்சனை, என்னென்ன கிரகம் சேர்ந்தால் ஓரளவுக்காதும் பிரச்சனை இல்லை என்றதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து இப்ப இன்னும் முடியல பாபு, தொடர்ந்து பாருங்க. பாவங்கள். அடிப்படை ஜாதகம் 12 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை பாகங்கள் அல்லது வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. லக்கினம் முதல் பாவத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றது. பெயர்கள் மற்றும் முக்கியத்துவம். முதல் பாவம் லக்கினம் உடல், ஆளுமை, தோற்றம், ஆரோக்கியம், பொதுவான வாழ்க்கை கண்ணோட்டம் போன்றவற்றை குறிக்கும். 2ஆம் பாவம் செல்வம், குடும்பம், பேச்சு, ஆரம்ப கல்வி, வலது கண்ணை குறிக்கின்றது. 3ஆம் பாவம் தைரியம், இளைய சகோதரர்கள், குறுகிய பயணங்கள், தகவல் தொடர்பு பாவம் ஆகும். 4ஆம் பாவம் தாய் வீடு, சொத்து, சுகம், வாகனம், மன அமைதி போன்றவற்றை குறிக்கும். சரியா? 4ஆம் பாகம் அதையே ஆணுக்கு தாயை மட்டுமில்லாமல் அவருடைய மனைவியையும் குறிக்கும் இந்த 4ஆம் பாவம். 5ஆம் பாவம் குழந்தைகள், காதல், பொழுதுபோக்கு, புத்திசாலித்தனம், பூர்வீக சொத்துக்கள் போன்றவற்றையும் இந்த 5ஆம் பாவம் குறிக்கும். 4ஆம் பாவம் அவரின் வாழ்க்கையில் அவர் உழைத்து சேர்க்க போகின்ற வீடு, மனை, வாசல், சொத்துக்களை குறிக்கும். 6ஆம் பாவம் நோய், எதிரிகள், கடன், வேலை, போட்டி, பொறாமை போன்றவற்றை மற்றும் எதிரிகள், இவர்களுக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் இந்த 6ஆம் பாவம் நோய், இவரின் வாழ்க்கையில் ஏற்பட போகும் நோய்களை எல்லாம் குறிக்கும். 7ஆம் பாவம் திருமணம், வாழ்க்கை துணை, வணிக கூட்டாளிகள், பொது உறவுகள், காதல் உறவு மற்றும் திருமணத்துக்கு மிஞ்சிய உறவுகள் போன்றவற்றையெல்லாம் இந்த 7ஆம் பாவம் குறிக்கும். 8ஆம் பாவம் ஆயுள், மரணம், மறைக்கப்பட்ட விஷயங்கள், திடீர் நிகழ்வுகள், கஷ்டங்கள் போன்றவற்றை 8ஆம் பாவம் ஆண் பெண் இருவருக்கும் குறிக்கும். அதே நேரம் பெண்களுக்கு 8ஆம் பாவம் தாலியையும் குறிக்கும். உங்களின் மாங்கல்யத்தையும் 8ஆம் பாவம் குறிக்கும். 9ஆம் பாவம் தந்தை, அதிர்ஷ்டம், உயர்கல்வி, தர்மம், நீண்ட பயணங்களை குறிக்கும். 10ஆம் பாவம் தொழில், கர்மம், சமூக அந்தஸ்து, புகழ், ஆதரவு, அரசாங்க ஆதரவு போன்றவற்றை இந்த 10ஆம் பாவம் உங்களின் தொழிலில் அரசு வேலையா தனியார் வேலையா என்பதையெல்லாம் குறிக்கும். 11ஆம் பாவம் லாபம், விருப்பங்கள், நிறைவேற்றம், மூத்த சகோதரர்கள், நண்பர்கள் போன்றவற்றை குறிக்கும். 3ஆம் பாவம் இளைய சகோதரர்கள். இது 11ஆம் பாவம் மூத்த சகோதரர்களை குறிக்கும்.
12ஆம் பாவம் விரயம், நஷ்டம், மோட்சம், வெளிநாட்டு பயணம், தனிமை போன்றவற்றை குறிக்கும். ஏற்கனவே இது சம்பந்தம் நான் முதலாவது வீடியோவில் வடிவா போட்டு சொல்லியிருக்கிறேன், சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதுல இருந்து வேறுபட்டு இதுல சொல்லியிருக்கலாம், பார்த்துக்கொள்ளுங்கள். எந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் அமர்ந்திருக்கின்றதோ அந்த கிரகத்தின் குணாதிசயங்களும் அந்த பாவத்தின் முக்கியத்துவம் ஒன்றிணைந்து குறிப்பிட்ட பலன்கள் தரும். தசாபுத்தி என்றால் அடிப்படை தசாபுத்தி என்பது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருவரின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு கால கணிப்பு முறை. இது ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகளை புரிந்து கொள்ள உதவுகின்றது. வகைகள் பல தசா முறைகள். அதில் 120 வருட சுழற்சியை கொண்டது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தசா காலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. உட்பிரிவுகள் ஒவ்வொரு தசாபுத்தியிலும் புத்தி உப காலம் இருக்கும். இது அந்த தசா நாதனுக்கு மற்ற கிரகங்களின் ஆதிக்கத்தை குறிக்கின்றது. புத்திக்குள் அந்தரம் போன்று மேலும் உட்பிரிவுகளும் உள்ளன. தசாபுத்தி ஒருவரின் வாழ்க்கையின் நல்ல மற்றும் கெட்ட காலங்களை அடையாளம் காண உதவுகின்றது. கிரகங்களின் தசா அல்லது புத்தி நடக்கும் போது அந்த கிரகம் குணாதிசயங்கள் மற்றும் அது ஜாதகத்தில் இருக்கும் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் பலன்கள் ஏற்படும். கிரகச் சேர்க்கை மற்றும் பார்வையை பார்த்தால், கிரகச் சேர்க்கை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு பாவத்தில் ஒன்றாக அமைந்திருப்பது கிரகச் சேர்க்கை எனப்படும். இது அந்த கிரகங்களின் ஆற்றல்களை ஒன்றிணைத்து வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும். பார்வையை பார்த்தால், கிரக பார்வை ஒவ்வொரு கிரகமும் தான் இருக்கும் இடத்திலிருந்து சில குறிப்பிட்ட பாவங்களை பார்க்கும் திறன் கொண்டது. இந்த பார்வை அந்த பாவங்களின் பலன்களை பாதிக்கலாம். உதாரணமாக, குருக்கிரகம் தான் இருக்கும் பாவத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய பாவங்களை பார்க்கும். சனி கிரகம் 3, 7, 10 ஆகிய பாவங்களை பார்க்கும். முக்கியத்துவம்: கிரகச் சேர்க்கை மற்றும் பார்வை ஜாதகத்தின் பலன்களை மேலும் சிக்கலாக்கி குறிப்பிட்ட விளைவுகளை உருவாக்கும். அநேகமான கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. யோகங்கள் அடிப்படை யோகங்கள் என்பது கிரகங்களின் குறிப்பிட்ட சேர்க்கை அல்லது நிலைகளால் உருவாகும் சிறப்பு அமைப்புகள் ஆகும். இவை ஜாதகத்தில் குறிப்பிட்ட சாதகமான அல்லது பாதகமான பலன்களை குறிக்கும். வகைகள் நூற்றுக்கணக்கான யோகங்கள் உள்ளன. அவற்றில் சில முக்கியமானவையை பார்க்கலாம். ராஜயோகம் அதிகாரம், புகழ் மற்றும் செல்வம் தரும் யோகம் ஆகும். நீங்கள் எதை பற்றி அறிந்து கொள்ளணும், இப்ப யோகத்தை, ராஜயோகம், தனஜோகம், லட்சுமி யோகம், அதுகளை பற்றி அறிஞ்சு கொள்ளணும்னாலும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். உங்களோட ஜாதகத்தில் இருக்கின்றதா இல்லைன்றதை, அதாவது நான் எப்படி கிரகங்கள் இருந்தால் ராஜயோக ஜாதகமாக இருக்கும் என்பதையெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரலாம். அதனால தொடர்ந்து பாருங்க. ராஜயோகம் என்றால் அதிகாரம், புகழ் மற்றும் செல்வம் தரும் யோகம். வீடு, மனை, வாசல், பொருள், பண்டம் சகலதும் இருக்கும். ராஜாவாக இருப்ப. தனஜோகம் என்றது செல்வத்தை அதிகரிக்கும் யோகமாக. லட்சுமி யோகம் என்று அதிர்ஷ்டம் மற்றும் வளமை தரும் யோகம். வல்லமை தரும் யோகம் லட்சுமி கடாட்சம் உள்ள வீடாக இருக்கும். அமல யோகம் என்றா புகழ் மற்றும் மரியாதை தரும் யோகம் ஆகும். இந்த பேருக்கு புகழ் இருக்கு. இவற்றை பேரை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியக்கூடியதா இருக்கும். அது இவர்கிட்ட செல்வம் இருக்குதோ இல்லையோ, புகழ் மற்றும் மரியாதை இருக்கும். ஒரு ஆளை கண்டா அவரை கண்டானே அழுவினம் அவரை தெரியாம, ஆனா அவர்கிட்ட சில நேரம் செல்வம் கூட இருக்காது, எதுவும் இருக்காது. அவரை கண்டா அவர்கிட்ட புகழ், அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். அதான் அமல யோகம் என்ற. அவருக்கு சில நேரம் செல்வம் இருக்கலாம், செல்வம் இருக்காமடலாம், வீடு, மனை, வாசல் இருக்காமடலாம், ஆனா அவருக்கு புகழும் மரியாதையும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த அமல யோகம் உடையவருக்கு. சகட யோகம் என்றா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கை தரும் யோகம் ஆகும். அதாவது யோகங்கள் ஒரு ஜாதகத்தின் வலிமையையும் ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறப்பான நன்மைகளையும் அல்லது சவால்களையும் எடுத்து காட்டுகின்றன. கிரகங்களின் ஆட்சி, உச்சம், நீசம் மற்றும் நட்பு, பகை வீடுகள் போன்றன. ஆட்சி வீடு என்பது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட ராசியின் அதிபதியாக இருக்கும். இது அந்த கிரகத்தின் ஆட்சி வீடு எனப்படும். இங்கே கிரகம் மிகவும் வலுவாக இருக்கும். உச்ச வீடு என்றால் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட வகையில் உச்ச நிலை அடையும். இங்கே கிரகம் அதிகபட்ச வலிமையை பெறும். நீச வீடு என்றால் உச்ச வீட்டிற்கு நேர் எதிரான. நீச வீடு என்றால் ஒரு
உச்சம் பெற்ற கிரகம் இருக்கின்ற உச்ச வீட்டுக்கு நேர் எதிராக நீச வீடு, உச்ச வீட்டிற்கு நேர் எதிரான ராசியில் கிரகம் நீச நிலை அடையும். ஒரு இந்த 12 பெட்டியில எந்த பெட்டியில உச்சம் அடைஞ்சிருக்கோ அதுக்கு நேர எதிரில் இருக்கிற பெட்டியில இருக்கிறது நீச கிரக பெட்டியாக இருக்கும். நீச கிரகத்துக்கான பெட்டியாக உச்ச வீட்டிற்கு நேர் எதிரான ராசியில் கிரகம் நீச நிலை அடையும். இங்கே கிரகம் பலவீனமாக இருக்கும். நட்பு பகை வீடுகள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மற்ற கிரகங்களுக்கான நட்பு அல்லது பகை உறவு இருக்கும். ஒரு கிரகம் தனது நட்பு வீட்டில் இருப்பது சாதகமான பலன்களை தரும். அதே சமயம் பகை வீட்டில் இருப்பது பாதகமான பலன்களை தரலாம். முக்கியத்துவம், அதாவது கிரகங்களின் இந்த நிலைமை அவை ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படும் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இது ஜாதகத்தின் ஒவ்வொரு கூறுகளை பற்றிய ஒரு விரிவான அறிமுகம். ஒவ்வொரு தலைப்பிலும் இன்னும் நிறைய தகவல் உள்ளன. உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட தலைப்பில் மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் அல்லது ஏதாவது புரியவில்லை என்றால் தயவு செய்து கேளுங்கள் கொமான் மூலம். அடுத்ததான் நாம் ஒரு எளிய ஜாதகத்தை எப்படி பார்ப்பது என்றும் பார்க்கலாம். ஜாதகம் எப்படி பார்ப்பது என்று பார்க்கலாம். ஒரு எளிய ஜாதகத்தை எப்படி அணுகுவது மற்றும் முக்கியமான விஷயங்களை எப்படி அடையாளம் காண்பது என்பதை பற்றியும் பார்ப்போம். ஒரு எளிய ஜாதகத்தை பார்ப்பதற்கான படிகள் ஜாதக கட்டமைப்பு. பொதுவாக ஜாதகம் ஒரு சதுர அல்லது வைர வடிவ கட்டமாக இருக்கும். 12 பாகங்களாக பிரிக்கப்படலாம். லக்கினம் எப்போதும் முதல் பாவத்தில், பொதுவாக மேல் அல்லது கீழ் மையத்தில் குறிக்கப்பட்டிருக்கும். சிறிய பாவங்கள் லக்கினத்திலிருந்து கடிகார திசையில் எண்ணப்படுகின்றன. அதாவது மணிக்கிட்டு ஓடும் திசையில் எண்ணப்படுகின்றது. ஒவ்வொரு பாவத்திலும் ஒற்று ராசி அடையாளம், எண் அல்லது பெயர் மற்றும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் குறிக்கப்பட்டிருக்கும். லக்கின அடையாளம் காணுதல். ஜாதகத்தில் லக்கினம் எங்கு குறிக்கப்பட்டுள்ளது என்பதை முதலில் பார்க்கவும். இது உங்கள் அடிப்படை ஆளுமை மற்றும் வாழ்க்கையின் தொடக்க புள்ளி பிரதிபலிக்கின்றது. லக்கினம் எந்த ராசியில் அமைந்துள்ளது என்பதை கவனிக்கவும். அந்த ராசியின் அதிபதி யார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ராசியை அடையாளம் காணுதல். சந்திரன் எந்த ராசியில் அமைந்திருக்கின்றார் என்று பார்க்கவும். இது உங்கள் மனநிலை, உணர்வுகள் மற்றும் உள்ளார்ந்த இயல்புகளை குறிக்கின்றது. சந்திரனின் ராசி அதிபதியையும் கவனிக்கவும். கிரகங்களின் நிலைகளை கவனிக்கவும். ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில் மற்றும் எந்த பாவத்தில் அமைந்துள்ளது என்பதை பார்க்கவும். ஒவ்வொரு கிரகமும் குறிக்கும் காரகத்துவங்கள் மற்றும் அந்த ராசியின் குணாதிசயங்கள் அவற்றை மனதில் கொள்ளவும். உதாரணமாக, செவ்வாய் மேச ராசியில் முதல் பாவத்தில் இருந்தால் அது தைரியம், ஆற்றல் மற்றும் தலைமை பண்பை வெளிப்படுத்தலாம். ஏனென்றால் மேச ராசி பெட்டியிலேயே செவ்வாய் இருந்தால் ஏற்கனவே அதுக்கு அதிபதி, மேசத்துக்கு அதிபதி, அந்த பெட்டிக்கு அதிபதி செவ்வாய். அதிலேயே செவ்வாய் இருந்தால் இன்னும் வீர குணமுடையவர்களாக, துணிச்சலானவர்களாக, தான் நினைத்ததே சரி என்று நினைக்கக்கூடிய குணமுடையவர்களாக காணப்படுவார். முதல் பாவத்தில் இருந்தால் அது தைரியம் மற்றும் ஆற்றல் மற்றும் தலைமை பண்பை வெளிப்படுத்தலாம். அதே செவ்வாய் 7ஆம் பாவத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் சில சவால்களை ஏற்படுத்தும். இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேர்ந்து பார்ப்பலாம். பாவங்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாவமும் வாழ்க்கையின் எந்தெந்த அம்சங்களை குறிக்கின்றது என்பதையும் நினைவில் வையுங்கள். சரியோ? 10ஆம் பாவத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் அது தொழிலில் உயர்வான நிலையை குறிக்கலாம். கிரக சேர்க்கைகள் மற்றும் பாவங்கள் அடையாளம் காணுதல். எந்த கிரகங்கள் ஒரே பாவத்தில், அதாவது ஒரே இடத்தில் இணைந்துள்ளன என்பதை பார்க்கவும். இந்த சேர்க்கை அந்த கிரகங்களின் ஆற்றல்களை ஒன்றிணைக்கும். ஒரு கிரகம் மற்ற பாவங்களில் உள்ள கிரகங்களை பார்க்கிறதா என்றும் பார்க்கவும். எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்கிறது என்பதையும் பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு கிரகத்துக்கான பார்வையே சுருக்கமா சொல்லிக்கிறேன். தசாபுத்தியையும் கவனிக்கவும். ஜாதகத்தில் எப்போது நடக்கும் தசாபுத்தி, தசா திசை, அதாவது தசா மற்றும் புத்தி என்னவென்று பார்க்கவும். அந்த தசாநாதன் மற்றும் புத்திநாதன்
எந்த ராசியில் எந்த பாவத்தில் இருக்கின்றார் மற்றும் அவர்களின் காரகத்துவங்கள் என்ன என்பதையும் பொறுத்து அந்த காலகட்டத்தில் ஏற்படும் முக்கிய நிகழ்வுகள் ஓரளவு கணிக்க முடியும். யோகங்களை அடையாளம் காண முயற்சி செய்தல். உங்களுக்கு தெரிந்த சில முக்கிய யோகங்கள் ஜாதகத்தில் உருவாகியுள்ளனவா என்றும் பார்க்கவும். இல்லாட்டி தோஷங்கள் இருக்கின்றனவா என்பதையும் அறிந்து கொள்ளலாம். சரியோ? சந்திரன் ரிஷவராசியில் 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார். சூரியன் சிம்மராசியில் 5ஆம் பாவத்தில் இருக்கின்றார். அதாவது என்பதையும் பார்க்கலாம். லக்கினம் உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் லக்கினத்தில் மேசராசியில் உள்ளது லக்கினம் என்று வைத்துக் கொள்வோம் என்றால், சந்திரன் ரிஷவராசியில் 2ஆம் பாவத்தில் இருக்கின்றார் என்றால், சூரியன் சிம்மராசியில் 5ஆம் பாவத்தில் இருக்கிறார் என்று பார்க்கலாம். சுறுசுறுப்பாகவும் துணிச்சலானவராகவும் லக்கினம் மேசம் இருந்தால் இருப்பார். சந்திரன் அதாவது லக்கினத்தை பார்த்தா, லக்கினம் மேச லக்கினத்தை கொண்டவர் இந்த நபர் பொதுவாக சுறுசுறுப்பாகவும் துணிச்சல் மிக்கவராகவும் புதிய விஷயங்களில் முயற்சிக்க ஆர்வமுடையவராகவும் இருக்கலாம். சந்திரன் ரிஷவம் 2ஆம் பாவம். இவருக்கு நல்ல பேச்சுத்திறன், நிலையான மனநிலை மற்றும் குடும்பத்தில் மீது பாசம் இருக்கலாம். செல்வத்தை சேமிக்கும் வண்ணம் இருக்கும். சூரியன் சிம்மம் 5ஆம் பாவம் இவருக்கு நம்பிக்கை, தலைமை பண்பு மற்றும் கலை, பொழுதுபோக்கு அல்லது குழந்தைகள் மீது ஆர்வம் இருக்கலாம். பூர்வ புண்ணிய பாவம் பலனாக இருக்கும். நாங்கள் ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பின்னர் பார்க்கலாம். நீங்கள் எதை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புகின்றீர்கள் என்பதை பற்றி எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் அடுத்த வீடியோக்களில் ஜாதகத்துடன் விளக்கங்களை ஆரம்பிக்கலாம். அது மட்டுமல்லாமல் பார்வைகள் மற்றும் 2 கிரகங்களின் சேர்க்கைகள், ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு பட்டியலில் இருந்த என்னென்ன பலன்களை ஏற்படுத்துவார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணி இணைந்திருங்கள். நீங்கள் நோட்ஸ் அதாவது இதை பற்றி அறிந்து கொண்டா என்னென்ன என்று நோட்ஸை முதல் அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு முதல் வீடியோல வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன், எழுதி காட்டி சாட்ல அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அடிப்படைகளையும் நோட்ஸையும் தெரிந்து கொண்டு இனி வருவதை பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு தெளிவான விளக்கம் ஜாதகத்தை எப்படி பார்ப்பதென்று நீங்களே தெரிந்து கொள்ளலாம். என்றால் சில பேருக்கு 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது சனி வேற இதுகள் பார்வையினால சிலருக்கு கல்யாணத்துக்கு ஜெயிலுக்கு செல்லும் நிலைமை கூட சிலருக்கு ஏற்படும். அதே நேரம் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்பதையெல்லாம் உங்களின் ஜாதகத்தில் 5ஆம் இடம் மற்றும் வேறு லக்கினம் போன்றவற்றை வைத்து உங்களுக்கு கணித்துக் கொள்வதன் மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்து தோஷங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை நீக்குவதற்கான பரிகாரத்தை போன்றவற்றை கூட அறிந்து கொள்ள விரும்பினால் கூட நீங்கள் கமெண்ட் மூலம் எழுதி கேட்கலாம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். முழுமையாக பாருங்கள், பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வைத்து உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லாட்டி உங்கள் குழந்தை பிறந்தா பிறகு கோடீஸ்வர யோகமா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் உங்களின் இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் பற்றி மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கை, திருமணம் என்பதை உங்கள் வெளிநாட்டு யோகம் இருக்கின்றதா இல்லையா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஏற்கனவே நான் வீடியோவா போட்டுக்கிறேன், ஆனாலும் இந்த பயிற்சி வகுப்பாக பயிற்சி ரீதியாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இது வசிரஜி, அஸ்ட்ராலஜி,